நான் வந்து ஆக்சுவலி இப்படி ஒரு வீடியோ பண்ண வேண்டாம். பிகாஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கரெக்டாக பேசிட்டாங்க, விஷயத்த பேசிட்டாங்க, சொல்லிட்டாங்க, கன்வே பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளும் திரும்ப அதே ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நான் இந்த வீடியோவும் நான் பண்ணல. பட் இப்போ வந்து ஒரு வீடியோ பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்மளோட டாக்ஸை சேவ் பண்ணுறதுக்காக, நம்மளோட இண்டீஸை சேவ் பண்ணுறதுக்காக சைலண்ட் மார்ச் நடக்குது எக்மோரில். அதில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் கலந்துக்க முடியல. பிகாஸ் எனக்கு ஷூட் இருக்கு. இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து போயிருப்பேன். என்னோட வீட்டில் இருந்து போயிருக்காங்க. ஸோ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராப்ளம் நடக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நான் கிளியராக நான் வந்து சொல்லிக்க விருப்பப்படுறேன். என்னன்னா, நம்மள நிறைய பேருக்கு வந்து டாக்ஸ் பிடிக்காம இருக்கலாம். இல்லை சில பேருக்கு வந்து நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸை பிடிக்காம இருக்கலாம். இட்ஸ் ஓகே. நிறைய பேருக்கு நிறைய அனிமல்ஸை பிடிக்காது. அப்படி பார்த்தா எனக்குமே சில அனிமல்ஸ் பிடிக்காது, எனக்கும் சில அனிமல்ஸ் பயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது, அது தப்பே கிடையாது. அது டோட்டலாக அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம். இதுல வந்து இப்ப இப்படி ஒரு இஷ்யூஸை தாண்டி எல்லாருமே வந்து டாக் லவர்ஸ் மேலேயும் டாக் ஃபீடர்ஸ் மேலேயும் வந்து அவங்கள அப்யூசிவா பேசுறது, அவங்களே தப்புன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றது, இவங்கெல்லாம் வந்து குழந்தைய டாக்ஸ் கடிக்கும் போது வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கேட்கறதுக்கான நெசசிட்டி எனக்கு என்னன்னு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது இப்போ டெல்லியில இது பேன் பண்ணிருக்கிறதுக்கான ரீசன் வந்து இந்த மாதிரி ரேபிஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். நான் என்ன கேட்கறேன்னா, அப்ப நம்மளோட நாட்டுல வேற எதுவுமே பிரச்சனையே இல்லையா? வெறும் ரேபிஸ் வர்றது மட்டும்தான் பிரச்சனையா? அப்படி பார்த்தா இப்போ நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தவங்களே நம்ம ட்ரீட் தான் பண்ணோம். எல்லாரையும் பேஷண்டா தான் நம்ம ட்ரீட் பண்ணோம். அவங்களை ஐசோலேட் தான் பண்ணோமே தவிர கொரோனா வந்தவங்க எல்லாருமே வந்து சாகணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரூலும் கொண்டு வரல. அஃப்கோர்ஸ் எஸ், இந்தியன் டாக்ஸ்ன்னு கிடையாது, நார்மலான டாக்ஸ், எல்லா டாக்ஸ் மூலியமா வந்து ரேபிஸ் வருது. அதனால நிறைய பேர் இறக்குறாங்க. குழந்தைங்க நிறைய பேரை வந்து அவங்க கடிச்சிருக்காங்க, ஹார்ம் பண்ணிருக்காங்க. பட் அதெல்லாம் நாங்க வந்து இல்லைன்னு நாங்க சொல்லவே இல்லை. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து டாக்ஸ்ன்னு சொல்றாங்க. டாக் ஃபீடர்ஸ் எல்லாருமே வந்து டாக்ஸுக்கு மட்டுமே பேசுறாங்க, குழந்தைங்களுக்கு எதுவும் பேசல. இவங்க எல்லாம் குழந்தைய கடிக்கும் போது ஏன் வந்து பேசல அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் நான் இப்ப ரீசெண்டா பார்த்தேன். எனக்கு அப்பதான் தோணுச்சு, இது வந்து வேற எங்கேயோ ட்ரிகர் ஆகி போயிட்டு இருக்கு, இது விஷயமே இது கிடையாது அப்படின்றது. குழந்தைங்களை இது பண்ணதுக்கு கண்டிப்பா எல்லாருமே வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்வியஸா ஹியூமன்ஸுங்க, நம்ம வருத்த தான் படுறோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாது. அந்த குழந்தை இழந்தவங்களோட பெத்தவங்களுக்கு தான் தெரியாது அது எந்த அளவுக்கு ஒரு இதுன்னு சொல்லிட்டு. அவங்க கண்டிப்பா ஒரு டாக் வளர்க்குறவங்க அப்படின்றத தான் பேசுவாங்க. இந்த சொல்லுவாங்கல்ல, மூட்டை பூச்சிக்கு பயந்து வீடே கொளுத்தணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. சோ இது வந்து அப்படிதான் இருக்கு. ஒரு ரேபிஸ் பரவுது அப்படிங்கும் பொழுது அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிருக்கணுமே தவிர ஒட்டுமொத்தமா அந்த டாக்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னா நான் என்ன கேட்கறேன்னா, அப்ப வந்து மனுஷங்க வந்து எந்த தப்புமே பண்ணலையா? பண்ணும் போது டாக்ஸுக்கெல்லாம் எப்படிங்க நம்ம வந்து அதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஆப்வியஸா அவங்க ஹார்ம் இது பண்றாங்கன்னா இல்லைன்னு சொல்லல. பட் எல்லா டாக்ஸும் அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? கவர்மெண்ட் தானே ரெஸ்பான்சிபிள். அதுக்கு தானே கார்பரேஷன் ஒருத்தவங்க இருக்காங்க. நானே என்னோட ஏரியால நிறைய டாக்ஸ் வந்து ரேபிஸால அஃபெக்ட் ஆயிருக்கும் போது, பல டாக்ஸை கடிக்கும் பொழுது நானே எத்தனையோ தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு ரீச்சபிளா இருக்காங்களா? நீங்க வந்து ஒன்னு பிரஸ் பண்ணுங்க, 2 பிரஸ் பண்ணுங்க, 3 பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நார்மலா ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்க டாக நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம பிடிச்சி வச்சு நம்ம கால் பண்ணி சொல்றதுக்கே எவ்வளவு ஒரு டைம் எடுக்கும்ன்றது தெரியும். அப்படி நம்ம சொல்லி நம்ம அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறோம். அப்பெல்லாம் இது வரைக்கும் யாருமே வரல. நம்ம கை காசு போட்டு எனக்கு தெரிஞ்ச வெல்ஃபேர்ஸ் டாக் லவர்ஸ் இருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச மேம் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ல அவங்க இருக்காங்க. அவங்க மூலியமா ஹெல்ப் கேட்டு, அதுவும் நான் எங்கெங்கயோ போய் கிடைக்காம ஃபைனலா நாங்க இன் பர்சன் அங்க போயிட்டு என்னோட அப்பா லிட்டரலா அங்க கார்பரேஷன் ஆபீஸ் வெளியே போய் வெயிட் பண்ணி அவங்கள மீட் பண்ணி எங்களுக்கு அதுக்கு ஒரு இது கிடைச்சது. பட் அந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ் எத்தனை இதுக்கு சொன்னப்போ ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க பண்ணிருக்காங்க. லைக் டாக் லவர்ஸ், டாக் ஃபீடர்ஸ் அவங்கவுங்க நிறைய இது பண்ணிருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒரு டாகை எடுத்துட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த பிரச்சனை அப்ப சார்ட் அவுட் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு அப்ப எல்லாத்தையுமே மொத்தமா விட்டாச்சு. அப்ப எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ரோட்ல நாய் வந்து ரேபிஸ் வந்திருக்கு, இவங்களை கடிச்சதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வந்து கூட்டிட்டு போக யாரும் இல்ல. அப்போ இப்ப சடனா வந்து டாக் வந்து இருக்கவே கூடாது, எல்லாரையும் தூக்கி போடுங்க. அவங்களால பேச முடியாதுங்கிற ஒரே ஒரு ரீசனை வச்சுட்டு இந்த நாட்டிலேயே நீ இருக்கக்கூடாது, இந்த இடத்துலயே நீ இருக்க. சில பேர் இந்த பப்ளிக் ஒப்பீனியன் சில வீடியோஸ் போட்டிருந்தாங்க, நான் பாத்திருந்தேன். அதுல வந்து டாக்ஸ் ஒன்னும் சாகடிக்க சொல்லலையே, எல்லாரையும் ஒன்னாதானே வச்சுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஹியூமன்ஸ்க்கெல்லாம் எல்லாரும் சொல்ற மாதிரி 7 அறிவு அதெல்லாம் இருக்குதானே. ஒரு 10,000 ஹியூமன்ஸ் வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அவங்கள நீங்க ஒரே இடத்துல வைக்கிறீங்க, ஒரே இடத்துல நீங்க வந்து வச்சிடுறீங்க அத்தனை ஹியூமன்ஸையும்.
அவங்க எல்லாரும் ஃபுட்டு கொடுக்கற வரைக்கும் பொறுமையா இருந்து ஃபுட்டு வாங்கி ஒருத்தர் ஹார்ம் பண்ணிக்காம அப்படி இருப்பாங்களா? அப்படி இருக்கும்போது டாக்ஸுக்கு இருக்கிற அறிவுக்கு டாக்ஸுக்கு நீங்க ஃபீட் பண்ணணும். இப்ப நார்மலா நான்லாம் வந்து ஸ்ட்ரீட்ல ஃபீட் பண்றேன். ஒரு 10-15 டாக்ஸ்க்கு நீங்க ஒரே நேரத்துல ஃபீட் பண்றதே அது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா ஒருத்தர் அடிச்சுப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க. ஏன்னா அதுதாங்க அவங்களோட நேச்சரு. அவங்க அடிச்சுப்பாங்க. இத்தனை டாக்ஸை நீங்க ஒரே இடத்துல வச்சு நீங்க பாத்துப்பீங்கன்னு சொல்றீங்க, அவங்களுக்கு ஃபீட் பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க. அதுக்கான என்னென்ன கெப்பாசிட்டி இருக்கு, அதுக்கு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா அது வந்து தெரியாது. அண்ட் ஆல்சோ இத்தனை டாக்ஸை ஒரே இடத்துல வச்சு அவங்கள பாத்துக்கிறதுங்கிறது முடியாத ஒரு காரியம். இவ்வளவு பெரிய வேலையை பண்ண முடிஞ்ச உங்களால இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகும் பொழுது ரேபிஸால பாதிக்கப்பட்ட அந்தந்த குழந்தைங்களை மட்டும் நீங்க இது பண்ணிருக்கலாமே, அந்தந்த டாக்ஸை மட்டும் நீங்க செப்பரேட் பண்ணி அவங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாமே. இந்த உலகத்துல வந்து ஹியூமன்ஸ் மட்டும்தான் வாழணும், உன்னால வந்து எதிர்த்து பேச முடிஞ்சா மட்டும்தான் நீ வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் வந்து இருக்கு. அப்படின்னா இப்ப பேச முடியாத உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குல்ல, அடுத்து பேச முடியற யார் சொல்றேன்னு தெரியல, பேச முடியற ஹியூமன்ஸ்க்கும் இதே நிலைமை வரும். இதை நீங்க பண்ணுங்கன்ற. டாக்ஸை எத்தனையோ பேர் ரேப் பண்ணிருக்காங்க. 7 அறிவு இருக்க மனுஷன் தானே பண்ணாது? 7 அறிவு இருக்க மனுஷன் தானே பண்ணா? அவனுக்குன்னு பொண்டாட்டி இருக்கு, அவனுக்குன்னு வந்து கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல, அதுக்குன்னே தான் இருக்க இடங்கள். அப்படி இருந்தோம் ஒரு டாக் கிட்ட போய் ஒருத்தன் வந்து ரேப் பண்ணிருக்கான். எத்தனையோ வீடியோஸ் இருக்கு. ஏன் நீங்க இப்ப குழந்தைய கடிச்சா மத்தவங்க எல்லாம் வரலன்னு சொல்றீங்களே, நீங்க என்ன பேசுனீங்க? நீங்க அதுக்கு டாக்ல வர இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு பேசிக் ஹியூமனிட்டி. டாக பத்தி மட்டும் பேசல, எல்லா அனிமல்ஸை பத்தியும் தான் பேசுறோம். ரேப் பண்ணவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு எல்லாம் ஹியூமன்ஸ் தானே முக்கியம். ரேப் பண்ணி கொண்டவங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? ஜெயில வச்சீங்க, சாப்பாடு போட்டீங்க, வேற என்ன பண்ணீங்க? அந்தந்த சம்பந்தப்பட்ட குடும்பம் கண்ணு முன்னாலேயே அவனுங்க எல்லாம் போயிட்டு தானே வந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து அது எல்லாத்தையுமே நார்மல் ஆயிடுச்சு. ரேப் பண்ணதெல்லாம் நார்மல் அப்படிதானே இருக்கு. இப்போ ரேப் பண்ணி ஒரு பொண்ணு அவளுக்கு நடக்கிற பிரச்சனையை வந்து சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த விஷயம் நடக்கும்போது அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா, அந்த பொண்ணு ஏன் அந்த டைமுக்கு வெளியே போனா, அந்த பொண்ணு ஏன் இதை பண்ணா அதை பண்ணான்னு கேக்குறீங்கல்ல. ஆம்பளைன்னா இப்படிதான் பண்ணுவானா? அப்போ ஆம்பளை எல்லாரையுமே கொன்றுங்க. அப்போ ஆம்பளைங்க வேணாம். அப்போ ஆம்பளைங்களும் ஹார்ம்ஃபுல் தானே? அப்போ அப்படி சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. ஆம்பளைங்களும் நல்லவங்க இருக்கதானே செய்யறாங்க. பொண்ணுங்களை மதிக்கிறவங்க எல்லாரையும் மதிக்கிற ஆம்பளைங்க இருக்காங்கல்ல உலகத்துல. அதே மாதிரிதான் ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கான சால்வ் என்னன்னு பாக்கணுமே தவிர ஒட்டுமொத்தமா இவங்களால பேச முடியாது. இவங்களை நம்ம ஏதாவது பண்ணா யாரு வந்து கேள்வி கேட்பா? நம்ம வந்து எடுத்துட்டு போய் எங்க வேணா போட்டுடலாம். அப்படி வேகான ஒரு டிசிஷன் எடுக்கவே முடியாது. சிச்சுவேஷனுக்கு நீங்க இது பண்றீங்க, ஓகே ஃபைன், ஓகே ரேபிஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, அதனால நிறைய லைஃப்ஸ் போயிருக்கு, ஓகே அதனால நீங்க பண்றீங்க, ஓகே தான், எனக்கு அது புரியுது. நான் கவர்மெண்ட்டை நான் தப்பு சொல்லல. பட் நீங்க டாக்ஸோட சைட்ல இருந்தும் யோசிக்கணும். அவங்க இருந்த இடம், நமக்குன்னு வீடு இருக்கு, சொந்தம் பந்தம் எல்லாமே இருக்கு, சாப்பாடு இருக்கு, வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், வாழ்றோம். அவங்களுக்கு என்ன இருக்கு? இப்ப டாக்ஸோட பாப்புலேஷன் இவ்வளவு ஆயிருக்குன்னா அதுக்கான இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கணும். ஆபரேஷன் பண்ணணும்ல ஃபீமேல் டாக்ஸ்க்கு, அதுக்காக தானே இருக்கு. ஏன் பண்ணல அப்போ? அதெல்லாம் அப்ப நீங்க பண்ணல, அப்ப நீங்க எதுவுமே கண்டுக்கல. இப்ப சடனா ஒரு எதையுமே கண்டுக்காம சடனா வந்து குதிச்சு அவ்வளவுதான் டாக்ஸ் எல்லாம் வேணாம், எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, யாருமே வெளியில இருக்க கூடாது சொல்லியிருந்தாரு. ஃபாரின்ல எல்லாம் வந்து ரோட்ல இந்த மாதிரி அனிமல்ஸ் டாக்ஸ் எல்லாம் போகவே போகாது, நம்மளோட தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு, நம்ம மட்டும்தான் இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபாரின்லயும் வந்து பேனர் எல்லாம் வைக்கல இல்ல. எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபாரின்லயும் இது வரைக்கும் பேனர்ஸ் எல்லாம் வச்சு நான் பார்த்தது இல்ல. அதெல்லாம் நீங்க பண்ணாம இருக்கீங்களா? ஃபாரின் மாதிரி மாத்தலாமே நம்மளோட நாட்டையும். ஃபாரின்ல எல்லாம் வந்து ட்ரெஸ் எப்படி பண்ணிட்டு போனாலும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்க அப்படி இருக்கீங்களா? ஒரு பொண்ணு என்ன பண்றா, அவ என்ன, அவ யாரு, அவ என்ன கோத்ரூ பண்ணிருக்கா, அவளோட லைஃப் என்ன, எதை பத்தியும் உங்களுக்கு கவலை கிடையாது. அவ வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, அவ வந்து என்ன லிப்ஸ்டிக் போட்டிருக்கா, அவ ஏன் கால் மேல கால் போட்டு உட்காடுறா, அவ ஏன் தலையை தூக்கி வச்சு பேசுறா எல்லார்கிட்டயும், அவ என்ன கூட கூட பேசுறா, இதெல்லாம் வச்சுதானே கேவலமா நீங்க பொண்ணுங்களை ஜட்ஜ் பண்றீங்க. ஃபாரின்ல இப்படி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு கலாச்சார சீரழிவு இல்ல, அதெல்லாம் நீங்க அதானே சொல்றீங்க. அப்பனா இதுக்கு மட்டும் ஃபாரின்ல டாக்ஸ் இல்ல இதெல்லாம் எப்படி சொல்றீங்க? இதே நம்மளோட தமிழ்நாட்டுல தானே நடக்குது டாக்ஸ் ரேப் பண்றது. அதெல்லாம் அதை பத்தி எல்லாம் பேசுங்க, அதை பத்தி பேசுங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு டாக்ஸ் பிடிக்கலையா? ஓகே, இட்ஸ் ஓகே. நாங்க வந்து எல்லாருக்கும் டாக்ஸ் பிடிக்கணும்னு நான் சொல்லல. உங்களுக்கு பிடிக்காம இருக்கா, இட்ஸ் ஃபைன். அண்ட் இப்படி ஒரு இஷ்யூ ஆயிருக்கா, அஃப்கோர்ஸ் ரேபிஸால நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு நாய் உயிர் முக்கியமா மனுஷன் உயிர் முக்கியமா அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா நான் வந்து உயிர் முக்கியம்னு சொல்லுவேன். அது மனுஷ உயிரா இருந்தாலும் சரி, நாயோட உயிரா இருந்தாலும் சரி, உயிர் தானே. நம்மளோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு நாய் ரத்தம் சொட்டிட்டு நிக்கிறதும் மனுஷங்க ரத்தம் சொட்டிட்டு வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான்.
இதுல நீங்கெல்லாம் வந்து எப்படி யோசிச்சுக்கிறீங்கன்னா வந்து டாக் லவர்ஸ்னாலே அவங்களுக்கு எல்லாம் மனுஷங்களாம் ஒரு இதுவே கிடையாது, வெறும் டாக்ஸ் மட்டுமே. அப்படி கிடையாது. நாங்களும் கடி வாங்கியிருக்கோம். நான் கடி வாங்கியிருக்கேன் நிறைய டாக்ஸ் கிட்ட. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஹியூமன்ஸாலையும் தானே நிறைய ஹர்ட் ஆகுறோம். சோ இதுல மனுஷன் முக்கியம் நாய் முக்கியம் இப்ப ஒரு இது பேசுறீங்கல்ல, அது தயவு செஞ்சு விட்டுருங்கன்ற. நான் எல்லாமே உயிர் தான். பேசிக் ஹியூமனிட்டியோட யோசிப்போம் தான் சொல்றேன். இத்தனை நாள் நீங்க இருந்த இடத்துல இருந்து அப்படியே தூக்கி போட்டு இது உன்னோட இடம் கிடையாது, நீங்க இருக்கக்கூடாது, எல்லாரையும் மொத்தமா ஒரே இடத்துல போடுறோம், நீ அங்க போய் இரு, உனக்கு என்ன சாப்பாடு தானே சாப்பிடு, சாப்பாடு கொடுக்கறோம், தண்ணி தானே தண்ணி. இது கிடையாது. அப்படி பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்மளாம் நிறைய பாவம் பண்ணிட்டு இருக்கோம். மனுஷங்களா பிறந்து நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இதுக்கு மேல நம்ம இப்படி ஒரு வாயில்லா ஜீவனை வந்து நம்ம வந்து இப்படி தூக்கி போடுற அந்த பாவம்லாம் வந்து கண்டிப்பா சும்மா விடாது. கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு. சோ அதனால ஒரு பேசிக் ஹியூமனிட்டியோட இருங்க. இந்த ஃபாரின்ல இப்படி இல்ல, நம்ம நாட்டுல இப்படி இருக்குன்னு நம்ம அப்படி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே இருக்காது. சோ இதை நீங்க சொல்லாதீங்க. உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்துக்கு மட்டும் நீங்க ஃபாரினை கொண்டு வராதீங்க. அப்படி நீங்க ஃபாரின் கொண்டு வரீங்கன்னா ரோட்ல பேனர்ஸ் வைக்காதீங்க, கேர்ள்ஸை ஜட்ஜ் பண்ணாதீங்க கேவலமா. மத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபாரின் நீங்க பேசுறீங்கல்ல, ஃபாரின் மாதிரியே நடந்து காமிங்க. அப்போ இவங்களுக்கு மட்டும் கொண்டு வராதீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வோ அதுக்கு ஒரு இது பண்ணுங்க. அதை விட்டுட்டு மொத்தமா வந்து இதுவே இருக்கணும்னா அப்பனா உலகத்துல மனுஷனே இருக்க முடியாது. ஆம்பளைங்க தான் ரேப் பண்றாங்கன்னா அப்ப ஆம்பளைங்கலாம் வேணாம், எல்லா ஆம்பளைங்களும் ஒரே இதுல போட்டு பூட்டிருங்க. அப்போ இல்ல பொம்பளைங்க தப்பு பண்றாங்கன்னா பொம்பளைங்களால ஏதாவது இதுல இது பண்ணி பூட்டிருங்க. யாராவது தப்பு பண்றாங்க, ரேப் பண்றாங்க, கொலை பண்றாங்கன்னா அவங்க உயிரோட இருக்க கூடாது, சாகடிச்சிருங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்கல்ல. நம்மளுக்குலாம் அதானே வழக்கம். நாய் கடிக்குது, ரேபிஸ் வருதுன்னா நாய் எல்லாத்தையும் ஒரே இடத்துல தூக்கிட்டு போய் போடுறதுதானே நம்ம வழக்கம். ரேப் பண்ணா எதுக்கு நீங்க ஜெயில போட்டீங்க, கொன்னுடுங்க. திரும்பவும் நான் சொல்றேன், அது நார்மலான விஷயம் கிடையவே கிடையாது. அந்த குழந்தைங்களை இழந்தவங்களுக்கு தான் அதுக்கான வழி தெரியும். அண்ட் நம்மளும் சேஃபா பாத்துக்கணும். அது நம்மளோட கையிலயும் இருக்கு. நம்மளும் சேஃபா பாத்துக்கணும், நம்மளோட குழந்தைங்களை நம்மளும் சேஃபா பாத்துக்கணும். டாக்ஸ் ஸ்ட்ரீட்ல இருக்குன்னா அதுக்கு அதோட சேஃப்டிக்கு என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் ரேபிஸ் வராம இருக்க இன்ஜெக்ஷன் போட முடியுமா? இனிமே ரேபிஸ் கம்ப்ளைண்ட் வருதா, அட்லீஸ்ட் அந்த கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ற அளவுக்காவது இருங்கன்ற. நான் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா நிறைய டாக் லவர்ஸ் இருக்காங்க, நிறைய டாக் வெல்ஃபேர் கமிட்டிஸ் இருக்கு. அவங்க கூட சேர்ந்து ஏதாவது ஒரு ரோட்ல ஒரு டாக் ரேபிஸால பாதிக்கப்பட்டிருக்கா, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ஒரு டிசிஷனை எடுங்க. ஒரே விஷயம் சொல்றேன், இன்னைக்கு அவங்களுக்குன்னா நாளைக்கு நமக்கு, அவ்வளவுதான். சொசைட்டில இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது, அதுக்கெல்லாம் நீங்க போய் பேசுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஈஸி இல்ல, ஒரே விஷயம் அதுதான் ஈஸி. அவங்களால எதிர்த்து நம்ம கூட சண்டை போட முடியாது. தூக்கிட்டு போய் நீங்க போட்டா அதான் பண்ணுவீங்க, நீங்க சாகதான் அடிப்பீங்க. ஆல்ரெடி பாக்கலையா எத்தனையோ டாக்ஸ் மூட்டையா கட்டி வைக்கிறதெல்லாம். அண்ட் ஆல்சோ இந்த விஷயத்த வேற ஜானர்ல திருப்பறத முதல்ல நிறுத்துங்க. அந்த உயிரை பிடிக்குது, நேசிக்கிறோம், அவ்வளவுதான். சாப்பாடு போடுறோம், அவ்வளவுதான். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பாக்குறோம், அவ்வளவுதான். என்னோட ஸ்ட்ரீட்ல நான் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப இயர்ஸா. அதுக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் எங்க ஃபேமிலியா நாங்க ஃபேஸ் பண்றோம்ன்றது எங்களுக்கு தெரியும். எங்க வீட்லயும் நிறைய தடவை வேண்டாம், இவ்வளவு பிரச்சனை நமக்கு தேவையில்லை, நம்ம ஃபீட் பண்றது நிறுத்திடலான்ற சிச்சுவேஷன்லாம் வந்திருக்கு. பட் அதையும் தாண்டி பசின்றது எல்லாருக்கும் பேசிக்குங்க. உங்களுக்கு எனக்கு வாய் இருக்கோ இல்லையோ, பசின்றது பேசிக் தானே. அதை அடிச்சு உங்களுக்கு ரத்தம் வருது, உங்களுக்கு இந்த இடம் வலிக்குதுன்னா நீங்க சொல்லுவீங்க. அவங்களால சொல்ல முடியுமா? நேத்து நான் வந்து என்னோட ஸ்ட்ரீட்ல ஒரு ரோட்ல ரத்தம் ஒரு டாகுக்கு அடிபட்டிருக்கு. அது வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அந்த டாகை காணும். நான் அவ்வளவு நேரம் அந்த டாகை நான் வந்து தேடி இருக்கேன். தேடிட்டதுக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா தேடிட்டு இருக்கும் போது ஒரு காருக்கு கீழே ஒரு சின்ன பிறந்த ஒரு டாக் குட்டி இறந்துருக்கு. அந்த இறந்து ஸ்பாயில் ஆயிருக்கு. அந்த டாகோட பல்லு எல்லாமே வெளியே வந்திருக்குன்னா அப்ப அது எந்த அளவுக்கு ஒரு டீகம்போஸ் ஆன ஸ்டேஜ்ல இருக்குன்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. அந்த இறந்து டீகம்போஸ் ஆன ஸ்டேஜுக்கு பக்கத்திலேயே ஒரு டாக் அவங்களோட குழந்தைங்களெல்லாம் வச்சு ஃபீட் பண்ணிட்டு இருக்கு, பால் கொடுத்துட்டு இருக்கு. புதுசா பிறந்த அந்த டாக்ஸ் வந்து அந்த இறந்து போன டாக்ஸ்க்கு பக்கத்திலேயே அப்படியே இருக்கு. எடுத்து நான் வந்து அதை நான் போட்டேன். நான் அப்ப வந்து என்ன யோசிச்சேன்னா, ஒரு உயிர் வந்து இருக்கிறது ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன். நான் வந்து என்னன்னு யோசிப்பேன்னா, எல்லாரும் இருந்து தன்னந்தனியா இருக்கிறது ரொம்ப ஒரு மோசமான நிலைமை. இன்னொரு சாவறதுல கூட நிம்மதி கிடையாது. அது செத்து போய் அழுகி போய் கிடக்குது ரோட்ல. அதை வந்து தூக்கி போடுறதுக்கு ஒரு ஆள் இல்ல. அத்தனை பேர் இருக்கிற இடம் அது. அத்தனை பேர் மனுஷங்க போயிட்டு வராங்க. தூக்கி போடுறதுக்கு என்ன ஆகும்? ரோட்ல ஒரு எலி செத்து கிடக்குனா தூக்கி போடுறீங்கல்ல, ஏன்னா அது வந்து ஸ்மெல் வரும், உங்களுக்கு அது வந்து பிரச்சனையா இருக்கும்ன்றதுனால நீங்க தூக்கி போடுறீங்க. செத்ததுக்கு அப்புறம் கூட அதுக்கு ஒரு நிம்மதியான சாவு இல்லைங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை. ஆல்ரெடி டாக்ஸ் வாழ்றது, ஒரு ரோட்ல இருக்க டாக்ஸ் வாழ்றது ஒரு நரகமான வாழ்க்கை. யாரு வேணா எவன் வேணா அடிக்கலாம்,
எவன் வேணா எப்ப வேணா அடிக்கலாம், எவன் வேணா என்ன வேணா பண்ணலாம், நினைச்சா பாய்சன் வைக்கலாம். நீ வந்து கத்திக்கிட்டே இருக்கியா, அவ்வளவுதான் பாய்சன் வைக்கிற, செத்து போ சாப்பிட்டுட்டு. யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். இவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில தான் ஆல்ரெடி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் பிறந்துட்டாங்கன்றதுக்கா, பிறந்ததுன்னு அவங்க தப்பு இல்லையே. உயிரா அப்படி பார்த்தா இந்த உலகத்துல எத்தனையோ உயிரினம் வாழ்ந்துட்டு இருக்கு. மாடு முட்டல எல்லாரையும், அதனால சாகல. யானை மிதிக்கல, ஃபாரஸ்ட்குள்ள இருக்க அனிமல்ஸ் எல்லாம் வரல, ஊருக்குள்ள எத்தனையோ பேரை சாகடிக்கல. இந்த உலகம் மிருகங்களுக்கான உலகமும் தான். மனுஷனா பிறந்துட்டோம், 7 அறிவு இருக்கு, நமக்கு பேச முடியும்ன்றதுக்காக உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது யாரை வேணா தூக்கி போடுறதுக்கு. எனக்குன்னு ஒரு இயல்பான ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு இயல்பான ஒரு இது இருக்கும். அவங்க கிட்ட இருந்து நம்மள எப்படி பாதுகாத்துக்கணும், அவங்கள எப்படி பாதுகாத்துக்கணும். இப்ப நாய்கிட்ட இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறது தாண்டி இந்த மனுஷங்க கிட்ட இருந்து நாயை பாதுகாக்க வேண்டிய நிலைமையும் வந்துடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் தானே இருக்கும். நம்ம நாயை கூட விட்டு வைக்கிறது இல்ல, மாடை கூட விட்டு வைக்கிறது இல்ல எவனும். முதல்ல இந்த பிரச்சனை எல்லாம் போய் பாருங்க. மனுஷன் தெரிஞ்சு செய்யற தப்புக்கு முதல்ல ஒரு வேலிடான தண்டனை கொடுங்க. பாதிக்கப்பட்ட அத்தனை ஃபேமிலி அழுகுறாங்க, கதறாங்கல்ல, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு உங்களால ஏதாவது சொல்ல முடிஞ்சதா, பண்ண முடிஞ்சதா? அதே மாதிரி எல்லாரும் ரெகுலரா சொல்ற விஷயம் ஒண்ணு இருக்கு. அவ்வளவு உங்களுக்கு டாக்ஸ் பிடிக்குதுன்னா எத்தனை பேர் வீட்டுல வச்சு வளர்த்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி. நான் வந்து ஒரு ரெண்டட் வீட்டுல இருக்கேன். என்னோட காம்பவுண்டுக்குள்ள நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 டாக்ஸ் கிட்ட நான் வச்சிருக்கேன். நான் வந்து டெய்லி நான் அதுக்கு ஃபீட் பண்றேன். அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நான் பாத்துக்கிறேன். எல்லாருமே நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், நம்மளோட ஃபேமிலியை பாத்துக்கிறோம். இந்த சொசைட்டில வாழ்றதுக்கு ஒரு பேசிக் இன்கம்னு நமக்கு ஒண்ணு தேவைப்படுது. அதை தாண்டி தான் நம்ம இது எல்லாமே நம்ம பண்றோம். ஒரு தடவை யானையோட வயிற்றுல வெடி வச்சு அது இறந்தப்ப நிறைய பேர் பேசினாங்கல்ல. அப்ப நீங்க அவங்கள போய் சொல்வீங்களா, யானை ரொம்ப பிடிக்கும்ல, வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்துக்கோ. டைனோசர் வருது, டைனோசருக்காக எல்லாரும் பேசுறாங்கன்னா டைனோசரை வீட்டுல வச்சு வளர்த்துக்கோன்னு சொல்வீங்களா? முடியாதுல்ல. பாம்பு நிறைய பேருக்கு பிடிக்கும்னா பாம்பு எடுத்து வீட்டுல வச்சுக்கோன்னு சொல்ல முடியாது. விஷம் பிடிக்கும்னா நீ விஷம் குடிச்சு செத்துருன்னு சொல்ல முடியாது. முதல்ல இந்த மாதிரி சென்ஸ்லெஸ்ஸா பேசுறத முதல்ல நிறுத்துங்க. ரொம்ப பிடிக்குதுன்னா வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்துக்கணும். இவ்வளவு பேசுற எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அந்த அறிவு இருக்கு. எங்களோட கெப்பாசிட்டிக்கு எத்தனை பேர் வச்சு பாத்துக்க முடியுமோ எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க டாக் லவர்ஸ். நீங்க வீட்டுக்கு போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மொத்த பெரிய வீட்டுல வந்து வச்சுக்கணும்னா அப்பனா என்ன பண்ணுங்க, கவர்மெண்ட்ல டாக் லவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வீடு, ஒரு லேண்ட் கொடுக்க சொல்லுங்க, நாங்க வச்சு நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணுமோ அதுக்கான ஒரு நல்ல எஃபர்ட் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.